நம்ம சூரியனை ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் மாமன். மாமன் படம் இப்போ G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி இப்போ மாமன் படத்தில் நடிச்சதுக்கப்புறம் நேற்று நம்ம சூரியனுடைய ஊருக்கு போய் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கலாட்டா ஃபேமிலி. இந்த படம் செப்டம்பர் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நியூ அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பையனாக நடித்தவர் தான் ஆக்டர் வசந்த் ரவி. ஆக்டர் வசந்த் ரவி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் இந்திரா. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மேஹ்ரீன் பிசேடா நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் அனிஷ்கா சுரேந்திரன் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்திரா படத்துடைய ஆடியோ வந்து ட்ரைலர் லான்ச்மெண்ட் நடந்திருக்கு. இன்றைக்கி இந்திரா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த படம் ஒரு சீரியல் கில்லர் கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்திரா படம் August 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ்க்கு மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2026 மார்ச் 26 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி த பேரடைஸ் படத்தில் இருந்து 2 நியூ போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கன்னட ஆக்டர் அண்ட் டைரக்டர் உபேந்திரா அவர்கள் ஹீரோவும் நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டருண் ஸ்டுடியோஸ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. படத்தை டைரக்டர் அரவிந்த் கௌசிக் டைரக்ஷன் பண்ணுறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் உபேந்திரா அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. எஸ்டிஆர் சிம்பு அவருடைய ரீசெண்ட் லுக் ஃபோட்டோவை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம எஸ்டிஆர் அவருடைய 50வது படத்துக்காக லாங் ஹேர் வச்சிருந்தாரு. இப்போ டைரக்டர் வெற்றிமாறன் நம்ம எஸ்டிஆருடைய 49வது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு லுக்கில் மாறி இருக்கார் போல். நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய தம்பி எல்வின் ஹீரோவா சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இவர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் புல்லட். இந்த படத்தை டைரக்டர் இனியஸ் பாண்டியன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இனியஸ் பாண்டியன் இதுக்கு முன்னாடி ஆக்டர் அருள்நிதி அவர்களை ஹீரோவை வச்சு டைரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கி புல்லட் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. தம்பி ஹீரோவை நடிக்கிற படத்தில் அண்ணன் ராகவா லாரன்ஸ் மாஸ்டரும் ஒரு முக்கியமான போலீஸ் கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. டைரி படம் மாதிரியே இந்த படமும் மிஸ்ட்ரி ஹாரர் கலந்து கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக டைரக்டர் எடுத்திருக்காரு. இப்போ புல்லட் படத்துடைய டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் மகேஷ் பாபு அவர்களுக்கு பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் அவருடைய 50வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பார்த்தா 50 வயசு ஆன மாதிரியா தெரியுது. ஆனாலும் நம்ப முடியல, இப்போ இவருக்கு 50 வயசு ஆயிருக்கு. இப்போ ஆக்டர் மகேஷ் பாபு அவர்கள் பாகுபலி டைரக்டர் SS ராஜமௌலி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. இது நம்ம மகேஷ் பாபு அவர்கள் நடிக்கிற 29வது படம். 3 ஸ்பெஷலாக டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷனில் நம்ம மகேஷ் பாபு நடிக்கிற 29வது படத்தில் இருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நவம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கடவுள் சிவனுடைய ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி இந்த லாக்கெட்டோட இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்பாளுங்களாம் நீ ஃபர்ஸ்ட் லுக்கை விட்றதுக்கு முன்னாடி நாங்களே விட்றோம் அப்படின்னு ஏஐயில் கிரியேட் பண்ணி இப்போ மகேஷ் பாபு அவர்கள் இந்த லாக்கெட்டை போட்டிருக்க மாதிரி அவங்களே ஏஐயால் ஜென்ரேட் பண்ணி இந்த போஸ்டரையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரும் பார்க்க ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. ஹாலிவுட்டில் இந்தியானா ஜோன்ஸ் படம் மாதிரி இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமாக டைரக்டர் SS ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படம் August 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கூலி படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் விக்ரம் பிரபு ஹீரோ நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சிறை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறதா மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரிதாபங்கள் யூடியூபர் கோபி சுதாகர் இவங்க 2 பேரும் ஹீரோஸாக நடிக்கிற படம் தான் ஓ காட் பியூட்டிஃபுல். இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வேணும் மச்சான் பீஸ் அப்படிங்கிற சாங்கை நம்ம சிவகார்த்திகேயன் பாடியிருக்காரு. இப்போ இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். இப்போ கேப்டன் பிரபாகரன் படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ மறுபடியும் ஒரு ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச்மெண்ட் நடந்திருக்கு. 4K அல்ட்ரா ஹெச்டியில் இப்போ அஃபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் அதாவது கேப்டன் பிரபாகரன் படம் August 22 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனலில் இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அதிக எதிர்பார்ப்போட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கூலி. இப்போ தமிழ்நாட்டில் கூலி படத்துடைய டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரூர், தருமபுரி, சேலம், டிமேக்ஸ், டிஎன்சி தியேட்டர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிற தியேட்டர்ஸ்லையும் இப்போ டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். தருமபுரி, அரூர், TNT தியேட்டர்லையும் இப்போ டிக்கெட் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து August 14 ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படம் அப்படிங்கிற பெருமையை கூலி படம் வாங்குதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 2 வருஷம் ஆகுது.
ஜெயிலர் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 650 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. இப்போதைக்கு நம்ம தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படம்னா அது ஜெயிலர் தான். நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ரெக்கார்டை அவர் பிரேக் பண்ணுறாரா அப்படின்னு கூலி படம் மூலிமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.